எல்லோரும் ரெவனன்ட்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஆஸ்கர் அவார்டு வாங்குச்சுல்ல நம்ம டிகாப்ரியோ அண்ணன்து. அந்த படம் எப்படி இருக்கும்? அதுதான் 5 வருஷம் ஆர்கிடெக்சர். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருந்துச்சு. 5 வருஷம் கோர்ஸு, விடிய விடிய நைட் ஃபுல்லாக ஒர்க்கு 5 வருஷமும். சேலரி லைட்டாக கம்மி தான். பட் ஆனாலும் ஏன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஆர்கிடெக்சர் எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? ரெண்டு பெரிய கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், B.Arch படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் திங் இட்ஸ். ரெண்டாவது, 2025-26 B.Arch நம்ம போகலாமா? இந்த வீடியோ ரொம்ப ராவா ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட் ஆர்கிடெக்சர் ஏன் எடுக்கணும் அண்ட் ஆர்கிடெக்சர் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றத டோட்டல் ரா ஃபேக்டாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் ஆர்கிடெக்ட் ரூபேஷ். ஐ எம் a YouTuber, I am a sales guy and I love doing videos. What is B.Arch? B.Archன்றது என்ன கேட்டிங்கன்னா Bachelor of Architecture. ஓகே, நான் 12th படிக்கும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்றதே தெரியல. இந்த கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட் எப்போ தெரிஞ்சதுன்னா, மேக்ஸே இல்லை மச்சான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸே இல்லை மச்சான் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, போறியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அப்புறம் தான் எனக்கு அந்த ஆர்கிடெக்சர்ன்ற ஸ்பெல்லிங்கே தெரிஞ்சது, விச் இன்ஃபேக்ட் வாஸ் ட்ரூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கோர்ஸ், 4 கிடையாது 5. ஸோ 5 வருஷம் கோர்ஸில் என்னடா பண்ணுறீங்க 5 வருஷம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன்னு சொல்ல போனால் பில்டிங் டிசைனிங் அண்ட் ஸ்பேசஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, அதாவது ஒரு ஸ்பேசஸ், அதாவது உங்கள் வீட்டில் இருக்க கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம் எல்லாம் டிசைன் பண்ணுறது எப்படி, அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி கற்றுக்கலாம். பிகாஸ் அது இல்லாமல் டிசைன் இல்லை, டிசைன் இல்லாமல் அது இல்லை. நெக்ஸ்ட் ஒன் டீட்டெயிலாக அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் இந்த மார்க்கெட், அந்த மெட்டீரியல்ஸை எப்படி நம்ம நம்மளோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண முடியும், அந்த மெட்டீரியல் எப்படி ஒரு ஹியூமனை அஃபெக்ட் பண்ணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சர்வீசஸ். ஆர்கிடெக்சரில் சர்வீசஸ்னால் என்னென்னா, ஒரு பில்டிங்க்கு என்னென்னலாம் ரொம்ப முக்கியமாக, விச் இஸ் த ஹார்ட் அண்ட் வெயின்ஸ் ஆஃப் அ பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சர்வீசஸ். ஸோ அந்த சர்வீசஸ் படிப்போம். நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, யூல் பி லேர்னிங் பியூட்டிஃபுல் சாஃப்ட்வேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிலது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, AutoCAD, SketchUp, Revit, Lumion, அதுக்கப்புறம் Enscape, Photoshop நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த 5 வருஷம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் ஃபார்மேட்டுக்குள்ளார வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் இயர் இன்டர்ன்ஷிப் போகும். ஸோ இன்டர்ன்ஷிப்னா ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ் இல்லை ஒரு ஆர்கிடெக்சர் ஃபர்ம், ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் அண்டரில், ஒரு ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்ட் அண்டரில் நீங்கள் யூல் பி ப்ராக்டிசிங் அப்படின்னா, ஸோ நீங்கள் யூல் பி டிசைனிங் வென் யூஆர் லேர்னிங் இட் செல்ஃப். ஸோ அதை ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு இயர் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் B.Arch தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் லைஃப் சேஞ்சிங் எவர். அதாவது இந்த இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி இருந்தான் அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனோட ஃபுல் தோற்றம் அண்ட் திங்கிங் எல்லாமே டோட்டலாக மாறிடும் அப்படின்றது தான் எங்களோட பிலீஃப். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்ஸ் ரியலி டோன்ட் மேட்டர். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்றது ஆக்சுவலி சீன் இல்லை. பட் த ஹோல் ஃபேக்ட் இஸ், 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்கில் செட்டோட வெளியில் வரீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் ஆர்கிடெக்சர். ஸோ அதனால தான் ஆர்கிடெக்சர் ரொம்ப கஷ்டம். சேலரி ரியாலிட்டி எப்படி இருக்குது ஆர்கிடெக்சரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லெட்ஸ் டாக் ஒன் ஒன்லி அபவுட் மணி. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷர் ஆர்கிடெக்ட்டுக்கு யூ கேன் ஸ்டார்ட் சம்வேர் இன் பிட்வீன் 15,000 and 30,000 விச் இஸ் பேசிக். ஓகே, இன்னொன்று பிக் சிட்டிஸ், அதாவது Tier 1 சிட்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் சேலரி ஆப்வியஸ்லி அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் அங்கே செலவும் அதிகமாக இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும், எங்கேயும் நீங்கள் சேவ் பண்ண முடியாது. மிட் லெவல், அதாவது உங்களோட காலேஜை முடிச்சுட்டு நீங்கள் 3 வருஷம் முடிச்சிட்டிங்க, இல்லை 3 to 6 years அந்த ஃபார்மேட்டில் இருக்கீங்க, அந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs 50,000 to 1.2 lakh அப்படின்றதே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 to 70,000-80,000 வரைக்கும் நீங்கள் போகலாம். அண்ட் அதுக்கு நீங்கள் சீனியர் ஆர்கிடெக்ட் ஆகணும் அந்த பர்டிகுலர் ஃபார்மில். நெக்ஸ்ட் ஒன் சீனியர் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. சீனியர் ஆர்கிடெக்ட்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் திங்க் இன் பிட்வீன் 8 to 12 years என்ன மாதிரி ஒரு ஆள். 8 to 12 years அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, யூ கேன் ஈஸிலி ஏர்ன் பிட்வீன் 1.5 lakhs to 3 lakhs per month அப்படின்றது இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. ஒரு ப்ராஜெக்டை பொறுத்து எவ்வளோ அவங்களுக்கு இஸ் தியர் பேக்கேஜ் ஆர் தியர் கன்சல்டன்சி consultant fees. So அந்த மாதிரி இருக்கிறது they earn. It depends on individuals and the style of architecture
அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுதான் மெயின். ஸோ அதனால் இந்த 1.3 lakhs 1.5 lakhsலாம் வந்துட்டு மேபி இருக்கலாம், பட் வெரி ரேர் கேசஸ். 80% வந்து இட் இஸ் ஒன்லி இண்டிவிஜுவல் பேஸ்ட் அண்ட் யுவர் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரியாலிட்டி இருக்கும், ஆனால் ஒரு டார்க் ரியாலிட்டி இருக்கும். அதுதான் என்னன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்கிடெக்சரில் நீங்கள் காலேஜில் இருக்கும்போது லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ 9 மணிக்கு நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கப்புறம் 5 o'clock வெளியில் வரும்போது 5 o'clock வெளியில் வந்தோம் நீங்கள் ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படின்ற ஒரு சீனே இருக்காதிங்க. பிகாஸ் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களோட ஒரிஜினல் வேலையை ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் போகும். நிறைய மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்பீங்க. ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து 0 மறந்துருக்கு நீங்கள் சேர்றதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த வீக்கெண்ட் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். தட் மீன்ஸ் சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட அதர் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களாம் அவங்க சுற்றிட்டு இருந்தாலும் படம் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஷீட்ஸ் வரைய ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும். பட் அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்டில் வந்து ஷீட்ஸ் ஒர்க் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் தான் வருமே தவிர வெளியில் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வராது. அதுதான் பிரெயின் செட் அப்படியே ஸ்கில்ஸ்ஃபுல்லாக போகும், விச் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் ட்ரான்சிஷன் நீங்கள் பார்க்கலாம் ஆர்கிடெக்சரில். நெக்ஸ்ட் ஒன் வந்து மோர் எக்ஸ்போஜர் யூ கெட் அண்ட் ஒர்க்கிங் வித் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது தட்ஸ் குட் எக்ஸ்போஜர். அண்ட் அதை பொறுத்து யுவர் க்ரோத் இன் டு த இண்டஸ்ட்ரி வில் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட். உங்களோட ஸ்டைலுக்குன்னே நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் ஆவீங்க. இது வந்து உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும் 24/7. அதாவது சைட் ஒர்க், அதோட ஸ்ட்ரெஸ், ட்ராவல் அண்ட் உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து டிஃப்ரெண்டான டீம்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இட்ஸ் லைக் 1,000 or 2,000 or 10,000 times more than comparatively to the other students who are in the other categories of study. ஆனால் நிறைய டைம் வந்து நானும் எனக்கு கேட்டிருக்கேன், நீங்களும் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க, நான் ஏன்டா இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கேள்விக்கான அர்த்தம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப லேட்டாக தெரியும். பட் தெரியும் போது கண்டிப்பாக இட் வில் பி வர்த் வைல். பிகாஸ் ஆர்கிடெக்சருங்கிறது இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். ஸோ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ சொல்கிறியே நீ எதுக்கு ஆர்கிடெக்சர் படிச்சேன்னு கேட்கலாம். தென் வை டு பீப்புள் சூஸ் ஆர்கிடெக்சரா அப்படின்னு இஃப் யூ ஹேவ் அ கொஸ்டின், நான் சொல்கிறேன், இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் பிகாஸ் நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு கிளீஷேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் லைக் நீங்கள் ஒரு பில்டிங்கை காட்டி இது நான் டிசைன் பண்ணதுன்னு சொல்கிற அந்த ஒரு சின்ன வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்கள் உடம்பெல்லாம் கிருன்னு ஆகும். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் வைப்ரேஷன். எப்போவுமே வந்து ஒரு கிரியேட்டர் அவங்களோட கிரியேஷன் லைஃபுக்கு வர்றதை பார்க்கும்போது இட் இஸ் வெரி எக்ஸென்ட்ரிக் அண்ட் டோட்டலி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பர்டிகுலர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில் செட் எல்லாமே உங்களை பேக்கப் பண்ணுது. த கிரியேட்டர் சீஸ் இட்ஸ் கிரியேஷன்ன்ற மாதிரி, ஃப்ராங்கென்ஸ்டைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட்டிவிட்டி, ஓகே, அண்ட் ப்ளஸ் லாஜிக், ஓகே, இது ரெண்டையும் சேர்ந்து வச்சு யூ வாண்ட் டு சார்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் டிசைன் அப்படின்னா கண்டிப்பாக திஸ் வில் சூட். செகண்ட் திங் வந்து டிசைனிங் வித் அ பர்பஸ். யூ ஆர் ஆல்வேஸ் அஸ்பைரிங் அபவுட் டிசைனிங் அண்ட் அதை வந்து ஒரு பர்பஸோடு பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆர்கிடெக்சரில் அது நடக்கும் அண்ட் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட ஐடியாஸை வந்து நீங்களே ரியலாக பார்க்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் திங்ஸ் அண்ட் see things and I want to do it faster அப்படின்னு நமக்கு இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஆர்கிடெக்சர் இஸ் அ பெஸ்ட் கேஸ் டு டூ. உங்களுக்கு மெயின் திங் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும் அப்படின்றதுனா, அதாவது நிறைய பேருக்கு வந்து they do not want to work under somebody but they want to create their own startup or they want to create their own office studio அந்த மாதிரி இருந்தது their own practice in architecture அப்படின்னா then this is exactly for you. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பாகவே இருக்கும், who should choose architecture? See, anybody can take architecture அப்படின்றது ஒன்று இருக்குது, சில பேர் தான் ஆர்கிடெக்சர் எடுக்கணுன்றது ஒன்று இருக்குது. பட் இது ரெண்டுமே ஈக்குவல்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கலாகவே யார் எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்குது. கிரியேட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து கிரியேட்டிவாக இருக்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, யூ மைட் பி குட் அட் அ பர்டிகுலர் ஸ்கில் செட், ஒரு ட்ராயிங் இல்லை பெயிண்டிங் ஆர் யூ மைட் வாண்ட் டு பில்ட் திங்ஸ், உங்களுக்கு லீகோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் பிரெயின் மைண்ட் செட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூ கேன் டேக் இன் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து if you are willing to struggle, அதாவது உங்களுக்கு வந்து you like a lot of pain and you want to struggle for 5, 6, 7 years and you want to do the grind அப்படின்னா and அதுக்கான ரிசோர்ஸஸும் உங்களுக்கு இருக்கணும் பேக் ஸ்டேஜில். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்கிடெக்சர் எடுக்கலாம். if you're a person who cannot accept criticism, okay,
இஃப் யூர் அ பர்சன் ஹூ கேனாட் அக்செப்ட் கிரிட்டிசிசம், எனக்கு கிரிட்டிசிசமே பிடிக்காது அப்படின்னா தயவு செஞ்சு ஆர்கிடெக்சர் உள்ளார வந்துடாதீங்க. பிகாஸ் கிரிட்டிசிசம்னா உங்கள் மேலே கிடையாது, கிரியேஷன் வாட் யூ டூ. நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த கிரிட்டிசிசம் வரும். அண்ட் அந்த கிரிட்டிசிசம்னால தான் மட்டுமே நீங்கள் வந்து உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் உங்களோட ப்ராஜெக்ட் அண்ட் உங்களோட கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் உணர முடியும். அது உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ண முடியும்னு ஒருத்தருக்கு. ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். அது நடக்கும் கண்டிப்பாக. ஒரு லாங் டேர்ம் விஷன் உங்களுக்கு வேணும். ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் வந்து தே ஆல்வேஸ் திங்க் அபவுட் தி என்வாயன்மெண்ட், தே ஆல்வேஸ் திங்க் அபவுட் ஹவு த ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி, அண்ட் தே ஆல்வேஸ் திங்க் அபவுட் ஹவு ஸ்பேசஸ் வில் பி இன் த ஃபியூச்சர். ஸோ நீங்கள் நிறைய ஆர்கிடெக்சர் வெப்சைட்ஸ் அண்ட் லெட்ஸ் சே ஆர்கிடெக்சர் காம்படிஷன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா they always look into the future of how architecture can be. So that is a very beautiful thing because we don't think only about the present. Architects think about what comes 10-15 years later or 50 years later. அந்த மாதிரி பார்க்குறது தான் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் திங். எனக்கு அது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் இந்தியாவிலேயே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Who should not do architecture அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே பண்ணியிருக்கூடாது. பட் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் அ ஜாப், ஐ ஜஸ்ட் வாண்ட் அ நார்மல் ஜாப் 9 to 5 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் போயிட்டு வரணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு எழுதிட்டு நீங்கள் போகலாம். பட் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு சூட் ஆகாது. அந்த மென்டாலிட்டி வந்து கண்டிப்பாக ரொம்ப தூரம் உங்களுக்கு கொண்டு போகாது. அந்த மென்டாலிட்டி நீங்கள் பிரேக் பண்ணணும் நீங்கள் உள்ளே வந்தாலும். இன்னொன்று வந்து சேலரி ஃபோக்கஸாக மட்டும் இருந்ததுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலரி இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சர். இட்ஸ் அபவுட் விச் ஆர்கிடெக்ட் யூ ஒர்க் வித், வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் யூ டூ, அண்ட் அது வந்து உங்களை எப்படி மாற்றுச்சு, அண்ட் அதை மாற்றினதால உங்களோட கிரியேட்டிவ் மைண்ட் செட் எப்படி மாறிச்சு, உங்களோட கிரியேட்டிவிட்டி எப்படி நீங்கள் ரிட்டர்ன் உள்ளே போடுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதனால் உங்களுக்கு அந்த ஒன் சேலரி மைண்ட் செட் இருந்துச்சு, ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா லெட்ஸ் நாட் டூ திஸ். இன்னொன்று வந்து 9 to 5 எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நான் 9 to 5 மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டேன், வீட்டுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 30 வருஷம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் டிவி பார்த்துட்டு படுத்து தூங்குவாங்க, அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா டெஃபினெட்லி நாட் அ சீன் தேர். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், நிறைய பேர் பேரண்ட்ஸோட ப்ரெஷர் ஆர்கிடெக்சர் எடுன்னு சொல்கிறாங்கன்னா எடுக்காதீங்க. இஃப் யூர் ரெடி. பிகாஸ் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னால ஆர்கிடெக்சரை எடுத்ததுனால அவங்களே வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து வெளியில் போயிருக்காங்க. இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதனால் பி டபுள் கேர்ஃபுல். இது வந்து ஒரு ஓப்பன் ஃபேக்ட்டுங்க, ரா ட்ரூத் நான் சொல்கிறது. கமிங் டு த ஃபைனல் வேர்டிக்ட், ஆர்கிடெக்சர் வந்து இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் ஹூ இஸ் இட் ஆக்சுவலி ஃபார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. சி, ஆர்கிடெக்சர் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த ரைட் பர்சன். Architecture becomes a powerful lifelong career. It depends on the right path. So if you are willing to take it, interest இருந்து நான் உள்ள குதிச்சு நான் செஞ்சிருவேன்டா அப்படின்ற ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போகலாம். ஆர்கிடெக்சர் will not make you rich fast. It's not about rich. ஆர்கிடெக்சர் வந்து it's not about getting rich. ஆர்கிடெக்சர் இஸ் மோர் ரொம்பவே மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால தான் 5 வருஷம் இட்ஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் நாட் ஸ்டடி, இட்ஸ் நாட் எக்ஸாம்ஸ், இட்ஸ் நாட் செமஸ்டர், இட்ஸ் நாட் மார்க்ஸ், டிஸ்டிங்ஷன், லொட்டு எல்லாம் கிடையாது. நீங்கள் இதை பற்றி யார்கிட்டலாம் பேசலாம் அப்படின்னா யூ கேன் டாக் டு பாஸ் அவுட் கிராஜுவேட்ஸ், you can talk to people studying architecture, and you can also talk to architects who are practicing. ஸோ இவங்க 3 பேர்கிட்ட கரெக்டாக போய் கேட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சர்ஸ் வரும். இந்த வீடியோவில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகிருந்தா கண்டிப்பாக இந்த விஷயம் எனக்கு ரிலேட் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் அன் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட், டெஃபினெட்லி ஷேர் திஸ் வித் a lot of people who are youngsters. and if you are a student in the school, உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்கிடெக்சர் பற்றி பேசுகிறான்னா அவனுக்கு இதை அனுப்பிச்சு விடு. உங்களோட ஓப்பன் கமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோ கீழே போடுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஆர்கிடெக்சர்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை என்னோட யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் until then, until the next video, see you again. So keep designing, keep creating. So I'll see you in the next video. Thank you so much for watching. Rupesh and you. கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு இதை தவிர இஃப் யூ வாண்ட் சம் கைடன்ஸ் பர்டிகுலர்லி ஆர் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து கிரியேட்டர்ஸ் மைண்ட் செட் அப்படின்ற ஒரு சேனல், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வரும் அண்ட் a lot of learning will be there. அண்ட் இன்னொன்று நீங்கள் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் பர்டிகுலர்லி அபவுட் சம்திங். பிகாஸ் நான் few students அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, not only students, professionals and who want to talk about architecture now to go about with it, what is the problem they are facing அப்படின்ற பட்சத்தில் we connected on a Google Meet one-on-ones வந்து I am really helping out with a lot of people. So கண்டிப்பாக keep this in mind and I'll see you next time with a very beautiful video. So peace out guys. Thank you.